தமிழ்நாடு அரசு தரப்பில் ஜூன் 15 முதல் புதிய ஒருங்கிணைந்த மினி பேருந்து திட்டமானது அமல்படுத்தப்படவிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். இது பற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், மாநிலம் முழுவதுமாக எத்தனை மினி பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது? விவரங்கள். நிச்சயமாக தமிழ்நாடு அரசானது கிராமப்புறங்களுக்கு ஒரு அதிக அளவு சேவைகளை வழங்கும் வகையில் மினி பேருந்து திட்டத்தை கடந்த ஆண்டானது அறிவித்தது. அதற்கான திட்டத்தையும் தமிழ்நாடு அரசானது அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து இதற்கான விதிகளானது வெளியிடப்பட்டு பல்வேறு தரப்பினர் கருத்துக்கள் கேட்கப்பட்டது. இந்த கருத்துக்கள் கேட்கப்பட்ட பிறகு தற்போது இந்த திட்டத்தை இறுதியாக தமிழ்நாடு அரசு அமல்படுத்த உள்ளது. இதற்கான ஒரு அறிவிப்பையும் தமிழ்நாடு அரசானது தற்போது வெளியிட்டுள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் இந்த மினி பேருந்து திட்டமானது 15ஆம் தேதி முதல் ஜூன் 15ஆம் தேதி முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று இந்த அறிவிப்பில் இந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டுக்குள்ளே மிக சிறிய கிராமங்களுக்கு அந்த மினி பேருந்தை இயக்கும் வகையில் 1 கிலோமீட்டர் 2 to 4, 4 to 6, 6 to 8 என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த மினி பேருந்து திட்டமானது தற்போது செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த மினி பேருந்து திட்டத்தை பொறுத்தவரையில் தமிழகம் முழுவதும் சுமார் 2000 வழித்தடங்களில் இயக்குவதற்கான நடவடிக்கையானது எடுக்கப்பட்டது. இதன்படி பார்த்தோம் என்றால் முதல் கட்டமாக 1842 மினி பஸ் சேவைகளை இயக்குவதற்கு தற்போது வரை அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இங்கே ஒரு நாட்களை பொறுத்து இந்த 2000 உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி பார்த்தால் இந்த திட்டத்தை விரைவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.